என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நீங்கள் இந்த அதிகாலை ஜபத்திலே 1000 கேள்விகளோடு நீங்கள் வந்திருக்கலாம். ஐயா, என் வாழ்க்கையில் இந்த காரியங்கள் எல்லாம் எப்படி நடக்க போகிறது? நான் என்ன செய்ய போகிறேன்? என் எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது? இது எப்படி ஆகும் என்ற பல்வேறு கேள்விகளோடு, அநேகமாயிரம் கேள்விகளோடும் பயங்களோடும் சந்தேகங்களோடும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் இந்த ஜப வேளையிலே கலந்து கொண்டிருக்கலாம். நன்றாய் கவனியுங்கள். இந்த பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளன் வரும் பொழுது, இந்த பரிசுத்த ஆவியாகிய உங்கள் உதவியாளர், உங்களுக்கு சகாயம் செய்கிறவரும், உங்களுக்காய் வழக்காடுகிறவரும், யுத்தம் செய்கிறவரும் உங்களிடமாய் உங்கள் பட்சமாய் வரும் பொழுது உங்கள் வாழ்க்கை சரித்திரம் முற்றிலுமாய் மாறிவிடும் என்பதை நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பரிசுத்த ஆவியான உங்கள் பக்கமாய் வரும் பொழுது, ஐயா, நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறேன், நான் போவது உங்களுக்கு நலமாய் இருக்கும், நான் போவேனே ஆகில் வேறொரு தேற்றவாளனை உங்களுக்காக அனுப்புவேன் என்று சொன்னாரே, அந்த உங்களுடனே என்றென்றுமாய் இருக்கிற அந்த அற்புதமான தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் இறங்கும்படியாய், ஒவ்வொரு பேரையும் நிரப்பும்படியாய் இந்த அதிகாலை வேளையிலே ஜெபிக்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாய் கருத்திலே கொள்ளுங்கள். ஐயா, பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிக்கிற இந்த வல்லமையான அதிகாலை ஜெபம் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை சரித்திரத்தை மாற்ற முடியும். நல்லா கவனிங்க அருமையான தேவ பிள்ளைகளே. 2 கொரிந்தியர் 4:7 முதல் 10 வரை இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மகத்துவமான வல்லமை, பவுலடியார் சொல்லுகிறார், இது மகத்துவமான வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை நாங்கள் மண் பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். ஆமென். இந்த மகிமையும் மகத்துவமான காரியங்களை செய்கிற வல்லமை அல்லது மகிமையும் மகத்துவமான காரியங்களிலே எங்களில் நிறைவேற்றுகிற யார் என்று கேட்டால், அந்த அற்புதமான பரிசுத்த ஆவியாகிய பொக்கிஷம். ஐயா, இந்த விலையேற பெற்ற பொக்கிஷத்தை நாங்கள் மண் பாண்டங்களாகிய எங்கள் சரீரங்களிலே பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாய் கவனியுங்கள். ஐயா, 3 அற்புதமான காரியத்தை குறித்து நாம் இன்று தியானித்து ஜெபிக்க போகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளை, நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே இந்த பரிசுத்த ஆவியானவர் என்கிற அற்புதமான மகிமையின் ஆவியானவர், இந்த அற்புதங்களின் ஆவியானவர், இந்த அற்புதமான பொக்கிஷம் உங்க வாழ்க்கையிலே எத்தனை மகிமையான மாற்றங்களை கொண்டு வரும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே என் அன்பு சகோதர சகோதரிகளை நீங்கள் வாசித்தீர்களே ஆனால், இந்த பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்திருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த வேளையிலே ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆனால் தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆமென். இதை கேட்கிற என்னோடு ஜெபிக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கை ஒருவேளை ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருக்கலாம். மொத்தமாய் ஒருவேளை இருள் சூழ்ந்தது போன்ற ஒரு பரிதாபமான நிலைமையிலே, அல்லது மொத்தமாய் அந்தகாரத்தின் பிடியில் இருப்பது போன்ற ஒவ்வொரு சமாதானமும் சந்தோஷமும் சௌக்கியமும் மற்ற நிலைமையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளை நன்றாய் கவனியுங்கள். ஆனால் உங்களை விடுவிக்கிறவர், உங்களை ரட்சிக்கிறவர், உங்களை ஆரோக்கியத்தை ஐஸ்வர்யத்தினால் சமாதானத்தினால் நிரப்புகிற தேவ ஆவியானவர் இங்கே நம் மத்தியிலே அசைவாடி கொண்டுதான் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதே. என் அன்பு சகோதரனே சகோதரியே, அசைவாடி கொண்டிருக்கிற ஆவியானவர் நம் மத்தியிலே உண்டு. ஆமென். அன்றைக்கு பாருங்க, அந்த ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த அந்த உலகம், அந்த சூழ்நிலையிலே, ஐயா, இருள் கவி இருந்த அந்த சூழ்நிலையிலே தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். ஆமென். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்ன அந்த மாத்திரத்திலே தேவனுடைய வார்த்தை
கடந்து வந்த சமயத்திலே அந்த நொடி பொழுதிலே வெளிச்சம் உண்டாயிற்று. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றும் நன்றாய் கவனியுங்கள். ஐயா, என் வாழ்க்கை வெறுமையும் ஒழுங்கின்மையுமாயிருக்கிறது. என் வாழ்க்கையிலே இருளும் அந்தகாரமுமாயிருக்கிறது. சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, ஆரோக்கியம் இல்லை, எந்த ஐஸ்வர்யமும் என் வாழ்க்கையிலே காணப்படவில்லை என்று நீங்கள் ஒருவேளை சொல்லலாம். ஆனால் இன்று நன்றாய் கவனியுங்கள். உங்களுக்கும் எனக்கும் மத்தியிலே இருக்கிற, நம்மோட நமக்குள்ளே இருக்கிற இந்த தேவ ஆவியானவர், இந்த அற்புதமான பொக்கிஷம், இதில் அசைவாடி கொண்டிருக்கிற ஆவியானவர் என்ன செய்ய முடியும்? இப்பொழுது வருகிற இந்த தேவ வசனங்களை கொண்டு அவர் வெளிச்சம் இல்லாத இடத்திலே வெளிச்சத்தை உண்டாக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருளாய் அந்தகாரமாய் இருந்த இந்த உலகத்திலே வெளிச்சம் உண்டானது போல் இப்பொழுதே அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சம், மகா பெரிய சுபீட்சம் உண்டாகும்படியாய், மகா பெரிய மறுமலர்ச்சி மாற்றம் உண்டாகும்படியாய், உங்களுக்குள்ளே ஒரு மறுரூபம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள். ஐயா, இந்த பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிற, மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிற தேவ ஆவியானவர் உங்கள் வாழ்க்கை முழுவதையும் வெளிச்சமாய், ஆமென், உங்களையே இந்த உலகத்தின் வெளிச்சமாய் கர்த்தர் சொன்னது போலவே இந்த ஆவியானவருடைய அனுக்கிரகம் மாற்ற முடியும். ஓ க்ளோரி! இப்படியாக என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு நாளிலே மரியாள் தேவதூதனை நோக்கி இது எப்படி ஆகும் என்ற ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். என் வாழ்க்கையிலே இது எப்படி சம்பவிக்க போகிறது, எப்படி ஆகும் என்ற கேள்வி பாருங்க, ரொம்ப அற்புதமான அந்த கேள்விக்கு தேவதூதன் லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே இப்படியாக பதில் சொல்கிறார். தேவதூதன் அவளுக்கு புரைத்துருமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். அதோடு தேவதூதன் நிறுத்திவிடவில்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். நல்லா கவனிங்க என் அன்பு சகோதர சகோதரிகளே, இது எப்படி ஆகும் என்ற கேள்வி நம்மில் அநேகருக்கு இருக்கலாம். இதுவெல்லாம் என் வாழ்க்கையிலே எப்படி நடக்க போகிறது? ஐயா, என் வாழ்க்கையிலே நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் நடக்குமா? எப்படி நடக்கும்? சாத்தியமே இல்லை. நாம் நினைப்போம் அநேக முறை, அன்பு சகோதர சகோதரிகளே, இதுவெல்லாம் என் வாழ்க்கையிலே நடப்பதற்கு சாத்தியமே இல்லை. தேவனுடைய வார்த்தை அல்லது வாக்குத்தத்தங்கள், தேவனால் சொல்லப்பட்ட நல்ல தீர்க்க தரிசன வார்த்தைகள் நம்புவதற்கு நமக்கு கடினமாயிருக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை நாம் மறந்துவிடக் கூடாது. நம்முடைய ஆண்டவரோ, நல்லா கவனிங்க, நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்காக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை உள்ள ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்புங்கள், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. வாழ்க்கையிலே எத்தனை பிரச்சனைகள், எத்தனை ஆபத்துகள், எத்தனை போராட்டங்கள், சவால்கள், இது எப்படி ஆகும் என்பது போன்ற கேள்விகளோடு உங்களை சுற்றிலும் நின்று கொண்டிருந்தாலும் சரி, நிச்சயமாய் நம்புங்கள், பரிசுத்த ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது வரும் பொழுது, ஹல்லேலூயா, நீங்கள் அடைகிற பலம், நடக்காதவைகளை, நடக்க முடியாதவைகளை நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே செய்து முடிக்கும். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் அதை செய்து முடிக்கும். ஆமென். தேவதூதன் மரியாளை நோக்கி, மரியாளை பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். ஆமென். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை உன் வயிற்றிலே, உன் கற்ப பிறப்பாய் பிறக்கும் உன் புத்திரனுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. எத்தனை மகிமையும் மகத்துவமான அற்புதமான தேவ செய்தி, நற்செய்தி பாருங்கள். என் அன்பு
சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம், ஐயா என் வாழ்க்கையிலே இவைகள் எப்படி சம்பவிக்க போகிறது, என் வாழ்க்கையிலே இவைகள் எப்படி நடக்க போகிறது, அதற்கேற்ற ஒரு அறிகுறியே இல்லையே, என் வாழ்க்கையிலே இது போன்ற நன்மையும் மகத்துவமான காரியங்கள் நடக்கும் என்பது போன்ற எந்த சாத்தியக்கூறும் தெரியவில்லை என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். நன்றாய் கவனியுங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை கவனியுங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். உங்கள் பள்ளத்தாக்குகள் எல்லாம், உங்கள் தேவைகள் எல்லாம் தண்ணீரால், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் நிரம்பும். ஓ க்ளோரி! எத்தனை மகத்துவம் பாருங்க. ஐயா என் மகளுடைய திருமணத்திற்கு நான் என்ன செய்ய போகிறேன், என் மகனுடைய திருமணம் அல்லது என் வீட்டை எப்படி கட்டி முடிக்க போகிறேன், என் வியாபாரத்தை எப்படி செய்ய போகிறேன், தொழிலை எப்படி நான் தொடங்க போகிறேன், என் பிள்ளைகள் எப்படி படித்து மேன்மையடைய போகிறார்கள், இவைகள் எல்லாம் எப்படி ஆகும், எப்படி இவைகள் நடக்க போகிறது என்று நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்காகவே தேவனுடைய வார்த்தை வருகிறது. நீங்கள் எதையும் பார்க்க மாட்டீர்கள், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனால் நல்லா கவனிங்க, எந்த அறிகுறியும் இராது. இவைகள் எல்லாம் எப்படி நடக்கும், எப்படி ஆகும் என்று நினைப்பதற்கே வழி இல்லாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நன்றாய் கருத்திலே கொள்ளுங்கள், காற்றும் இல்லை, மழையும் இல்லை, எப்படி சார் தண்ணீர் வரும், எப்படியாவது வரும். இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தரால் வரும். ஓ க்ளோரி! அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்கள், இது எப்படி ஆகும் என்ற கேள்விக்கு எங்கே பதில் இருக்கிறது? உன்னிடத்தில் தோன்ற போகிற உன்னுடைய குமாரன் உன்னதமானவருடைய குமாரனாயிருப்பான். அவர் பெரியவராயிருப்பார். க்ளோரி! கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை நீ எப்படி ஆகும் என்று கேட்டியே, உன்னுடைய வயிற்றில் பிறக்கும் உன் புத்திரனுக்கு கொடுப்பார். எத்தனை மகிழ்ச்சியான செய்தி அருமையான தேவ பிள்ளைகளே. இன்று நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்காய் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற அந்த நல்ல நாளிலே, ஆமென், அந்த அற்புதமும் அதிசயமுமான நாளிலே உங்கள் வாழ்க்கை மேன்மையும் மகிமையும் பெற்றுக்கொள்ளும். ஓ க்ளோரி! நன்றாய் கவனியுங்கள். எசேக்கியேல் 37 எழுதப்பட்டிருக்கிற அற்புதமான காரியம் ஒன்று இருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நீங்கள் இப்படியாய் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கலாம், ஐயா என் வாழ்க்கை முழுவதும் உலர்ந்து போன எலும்புகளை போல, அல்லது எசேக்கியேல் கண்ட தரிசனத்திலே கண்ட அந்த காட்சியை போல என் குடும்பம், என் குடும்ப வாழ்க்கை, என் ஜீவிதம் எல்லாம் உலர்ந்து போன எலும்புகளை போல, எந்த உருவும் இல்லாமல், எந்த அடையாளமும், எந்த அழகும், எந்த ஐஸ்வர்யமும் இல்லாமல் முற்றிலுமாய் உலர்ந்த எலும்புகளாய் காணப்படுகிறது என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாய் கவனியுங்கள். ஐயா இந்த பரிசுத்த ஆவி உங்கள் மீது வரும் பொழுது, இந்த தேற்றரவாளன், இந்த துணையாளர் உங்கள் பக்கமாய் வரும் பொழுது, உங்கள் வாழ்க்கை முழுவதும் அற்புதமும் அதிசயமும் அழகுமாய் மாறிவிடும். அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். இங்கே தீர்க்கதரிசியானவனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து தேவனுடைய வார்த்தையை சொல். இந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரை. என்ன நடக்கும் பாருங்க. அந்த உலர்ந்த எலும்புகள் எல்லாம் ஐயா அப்படியே உயிர் அடையும்படியாய் இந்த தேவ மனிதன் எசேக்கியேல் 37:4 இப்படியாய் சொல்லுகிறது. அப்பொழுது அவர், நீ இந்த உலர்ந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். ஹல்லேலூயா.
பாருங்க, இந்த தேவ மனிதன் கர்த்தர் தமக்கு கட்டளையிட்டபடியே தீர்க்க தரிசனம் உரைத்தான். அவர் சொல்லுகிறார், நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் தேவனுடைய வார்த்தையை உரைக்கையில் ஒரு அசைவு உண்டாயிற்று. இதோ அசைவு உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை பாருங்கள், அப்பொழுது ஆவி அவர்களுக்குள்ளே பிரவேசிக்க, என் அன்பு சகோதர சகோதரிகள், இன்றும் உங்கள் மீது பிரவேசிக்க, உங்களுக்குள் பிரவேசித்த ஆவி எப்படி எத்தனை அற்புதமும் அதிசயமுமானது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள்ளே பிரவேசிக்க அந்த உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிரடைந்து காலூன்றி நின்று மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அப்படியாய் இன்று என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மகிமையும் மகத்துவமுமான காரியம் நடக்க போகிறது. அல்லேலூயா. வேண்டியதெல்லாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவோம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஐயா நல்ல வாயத்திறன் சொல்லுங்க, என் தெய்வமே, ஐயா எங்கள் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. உம்முடைய பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியினால் எங்கள் ஒவ்வொரு பேரையும் நிரப்பும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, உலர்ந்து போன எங்கள் வாழ்க்கை, உலர்ந்ததும் உயிரற்றதுமாய் வறண்டதும் வனாந்திரமுமாய் இருக்கிற எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்கள் குடும்ப ஜீவிதத்திலே ஒரு மாற்றம் வரும்படியாய் நாங்கள் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆமென். நாங்கள் தேவனுடைய வல்லமையான வார்த்தைகளை பெற்றுக் கொள்ளுகிறோம். இப்பொழுதே எங்களுக்குள்ளே பிரவேசிக்கிற ஆவியாய் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தைகள் இப்பொழுதே எங்களை உயிரடைய செய்யும்படியாய் தேவ தயவு உண்டாகட்டும். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, இந்த வார்த்தைகள் எல்லாம், ஆமென், இந்த வார்த்தைகள் எல்லாம் என் அன்பு சகோதர சகோதரிகளை, எங்கள் ஒவ்வொருவரையும் இப்பொழுதே உலர்ந்த எலும்புகளை நோக்கி வந்த தேவ வார்த்தையை போல் இந்த அற்புதமும் அதிசயமுமான தேவ வார்த்தைகள் இவர்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்யும்படியாய், ஓ glory, thank you Lord. ஐயா, அந்த அற்புதமான தேவ மனிதன் தீர்க்க தரிசனமாய் தேவ வார்த்தைகளை சொன்ன பொழுது அங்கே ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசை உண்டாகி என்று எழுதப்பட்டிருக்கிறபடியே என் அன்பு சகோதர சகோதரிகளை சுற்றிலும் ஒரு அசைவு உண்டாகும்படியாய், ஒரு இரைச்சல் உண்டாகும்படியாய், வாழ்க்கையிலே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய், ஓ லார்ட், எப்படியாய் ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டதோ அப்படியாய் பிரிந்து போன கணவன்மார்கள் திரும்பி வருவார்களாக என் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா, குடும்பத்தை சிதைத்து விட்டு பிரிந்து போன பிள்ளைகள், பிரிந்து போன மருமகன் மருமகள் எங்கே இருந்தாலும் சரி, எங்கள் பிள்ளைகள் எங்கே அகப்பட்டுக் கொண்டிருந்தாலும் சரி, எங்கள் பிள்ளைகள் எந்த கொடுமைகளிலே, எந்த சிக்கல்களிலே, ஆபத்துகளிலே, யாரிடம், எங்கே, எந்த நாட்டிலே, எந்த பட்டணங்களிலே, வீடுகளிலே அகப்பட்டிருந்தாலும் சரி, இப்பொழுதே ஒரு இரைச்சல் உண்டாகும்படியாய் அவர்களுக்குள்ளே ஒரு இரைச்சல் உண்டாகட்டும், ஒரு தேவ கிரியை உண்டாகட்டும், தேவ தயவு உண்டாகட்டும். என் தெய்வமே, ஒரு ஆசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது போல குடும்பங்கள் ஒன்றிணைவதாக என் இயேசுவின் நாமத்தினாலே குடும்பங்கள் ஒன்றாய் இணையும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கைவிட்டு போன ஆஸ்திகள் திரும்பி வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா, தொலைத்துவிட்ட ஆஸ்திகள், தொலைத்துவிட்ட நன்மைகள், இழந்துவிட்ட செல்வங்கள் திரும்பி வரும்படியாய் ஒரு இரைச்சல் உண்டாகட்டும். என் தெய்வமே, ஒரு அசைவு உண்டாகட்டும். ஹல்லேலூயா. உணர்ந்து போன எங்கள் வாழ்க்கையிலே, அப்பா, உணர்ந்து போன எங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய், ஒன்றுமில்லாத சாம்பலாய் போன வாழ்க்கையிலே ஒரு சிங்காரம் உண்டாகும்படியாய், ஒரு பரிசுத்த ஆவியின் அனுக்கிரகம் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். சந்தரபதரவோ ஏசாதரபோ சந்த கபரதரவோ. என் நல்ல தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவ கிரியை உண்டாகட்டும், தேவ கிருபை உண்டாகட்டும். என்
என் தெய்வமே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகட்டும் இப்பொழுதே. தேங்க்யூ லார்ட், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உலர்ந்ததாய் கிடக்கிற ஆமென், உலர்ந்ததும் விடாய்த்ததும் வனாந்தரமும் அவாந்தர வெளியுமாய் கிடைக்கிற வாழ்க்கையிலே ஒரு வசந்தம் உண்டாகட்டும். ஆமென், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா ஓ லார்ட், அன்றியும் தமக்கு பயந்தவர்களுக்கு, அன்றியும் தேவனால் முன் குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டவர்களாய் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோமே. என் தெய்வமே, என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஐயா, இவர்கள் வாழ்க்கையிலே நடக்கிற எல்லா காரியங்களும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும்படியாய், ஓ நன்மைகள் உண்டாகும்படியாய், ஓ இவர்களுக்கு நடக்க போகிற நன்மைகளை இவர்கள் பிள்ளைகளும் குடும்பமாய் கண்டுகொள்ளும்படியாய் ஒரு ஆச்சரியம் நடக்கட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்கள் நடப்பதாக. தேங்க்யூ லார்ட், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பொழுது ஆவி அவர்களுக்குள்ளே பிரவேசிக்க ஐயா, இந்த தேவ மனிதன் தனக்கு கற்பிக்கப்பட்டபடியே தீர்க்கதரிசனமாய் தேவ வார்த்தையை சொன்ன பொழுது, அப்பொழுது ஆவி அவர்களுக்குள்ளே பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள் என்று எழுதப்பட்டபடியே இது எப்படி ஆகும், அது எப்படி ஆகும், என் வாழ்க்கையிலே இவைகள் எல்லாம் நடக்குமா என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலும் இப்பொழுதே அற்புதம் நடக்கும்படியாய், ஓ தேங்க் யூ லார்ட், அதிசயமான காரியங்கள் இப்பொழுதே உண்டாகும்படியாய், உயிரடைதல் உண்டாகட்டும், உயிரடையும்படியாய், காலூன்றி நிற்கும்படியாய். ஐயா, தோற்று போன எங்கள் பிள்ளைகள், தவழ்ந்து போன எங்கள் பிள்ளைகள், ஆமென், எழும்ப முடியாது கிடக்கிற எங்கள் பிள்ளைகள், என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய பிள்ளைகள், ஆமென், அவர்கள் அப்படியாய் உயிரிழந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நிற்கும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளை ஒரு புதிய எண்ணெயின் அபிஷேகம் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட், ஒரு புதிய எண்ணெயின் அபிஷேகம் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வரும்படியாய். தேங்க்யூ லார்ட், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஓ லார்ட், நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவையே மரித்தோரில் இருந்து எழுப்பினவர், ஆமென், எங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு இனமான, சாவுக்கு ஏதுவான எங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கும்படியாய் எங்களை முழுமையாய் உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. என் அன்பு சகோதர சகோதரிகள், யார் யார் இன்று இந்த ஜப வேளையிலே கலந்து கொண்டிருக்கிறார்களோ யாவரும் வெட்கப்பட்டு போகாதபடி, ஆமென், இவர்கள் பிள்ளைகள் எங்கே எங்கே இருந்தாலும் சரி, என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, என் தெய்வமே, இந்த சிறியரில் ஒவ்வொருவருக்காகவும் நீர் நியமித்த பரிசுத்த தூதர்கள், ஆவியாய் இருக்கிற தூதர்கள் கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி சுவாமி. ஐயா, ஒழுங்கின்மையும் நெருமையுமாய் இருந்த இந்த உலகத்திலே, ஐயா, இருளும் அந்தகாரமுமாய் இருந்த இந்த உலகத்திலே தேவாவியானவர் அப்படியே அசைவாடி கொண்டிருந்ததோடு மாத்திரமல்ல, வெளிச்சம் உண்டாக கடவது என்று தேவ வார்த்தை வந்த பொழுது இந்த உலகத்தை, இருள் சூழ்ந்த உலகத்தை வெளிச்சத்தால் நிரப்பினது போல் என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே எங்கே எங்கே இருள் காணப்படுகிறதோ எல்லாம் நன்றாயிருக்கிறது, ஆனால் என் கணவன் என்னோடு இல்லை, எல்லாம் நன்றாயிருக்கிறது, என்னால் தூங்க முடியவில்லை, நிம்மதியாய் வாழ முடியவில்லை, என் பிள்ளைகள் தாறுமாறாயிருக்கிறார்கள், எப்படி என்ன ஒழுங்கின்மை இருக்கிறதோ, ஐயா, என்ன வெறுமை இருக்கிறதோ, ஐயா, இப்படியாய் கடனும் கஷ்டமும், இப்படியாய் நஷ்டமும் துக்கமும் தோல்வியுமாய் நாங்கள் முழு அந்தகாரத்தில் இருக்கிறோம் என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்கு என் இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் வாழ்க்கையிலே வெளிச்சம் உண்டாகும்படியாய், ஓ க்ளோரி, தேங்க் யூ லார்ட், இவர்கள் வாழ்க்கையிலே வெளிச்சம் உண்டாகும்படியாய், ஆமென், இவர்கள் பள்ளத்தாக்குகள் எல்லாம் என் தேவனுடைய ஆசீர்வாதம் என்கிற ஓ லார்ட் தண்ணீரால் நிரப்பப்படும்படியாய், ஆமென், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் வாழ்க்கையிலே இவைகள் எல்லாம்
எல்லாம் சம்பவிக்குமோ? மறுபடியும் என் வாழ்க்கையிலே என் சுகவாழ்வு துளிர்க்குமோ? என்னுடைய மாற்றங்கள் வருமோ? என் பிள்ளைகள் திரும்பி வருவார்களோ? என் வசந்த காலம் திரும்பி வருமோ? இப்படியாய் பல்வேறு கேள்விகளோடு இது எப்படி ஆகும் என்று மரியாளை போல் ஒருவேளை கேள்விகளோடு நிற்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் தேவதூதன் சொன்னது போலவே தேவனுடைய வார்த்தை பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பரிசுத்த ஆவி இப்பொழுதே ஜெபிப்போம். ஐயா, இந்த பரிசுத்த ஆவியினால், இந்த ஜீவ தண்ணீரால், இந்த அற்புதமான அக்னியினால் எங்கள் ஒவ்வொரு பேரையும் இந்த புது எண்ணெயினால், ஆனந்த தைலத்தினால் நிரப்பும்படியாய் உன்னதமானவருடைய பலம் எங்கள் மீது நிழலிலும்படியாய் எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. ஐயா, நாங்கள் அறிந்திருக்கிறோம், எங்கள் பலத்தினாலும் அல்ல, பலாத்கிரமத்தினாலும் அல்ல, எங்களுடைய முயற்சிகளினால் எங்களுடைய ஐயா தீவிரமான பாடுபடுகிறதுனால் அல்லது முயன்று நாங்கள் முழு நேரமும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறதுனால் அல்ல, எங்கள் பலமும் அல்ல, பலாத்கரமும் அல்ல. தேவனே, உம்முடைய ஆவியினாலே ஆகும். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று மரியாளுக்கு சொல்லப்பட்டது போல, என் தெய்வமே, என் அன்பு சகோதர சகோதரிகள் எல்லோரும் தேவனிடத்தில் கிருபை பெற்றவர்களாய் இந்த அதிகாலை வேளையிலே ஒரு மாற்றம் உண்டாகட்டும் என் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா, இவர்கள் பிள்ளைகளும் இவர்களுமாய் இவர்கள் நிச்சயமாய் அந்த மரியாளுக்கு சொல்லப்பட்டது போலவே இவர்கள் பெரியவர்களாய் இருக்கும்படியாய், ஆமென், உன்னதமானவருடைய குமாரர்கள் என்று சொல்லப்படும்படியாய், ஆமென், தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் பெற்றவர்களாய், ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற தேவ புத்திரர்கள் என்று சொல்லப்படுகிறவர்களாய் வாழுகிற ராஜரீக மேன்மை, ஐயா, அந்த மகிமையும் மகத்துவமுமான மேன்மை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் அப்படியாய் செய்ய போகிற மகிமையான காரியங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். என் தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய், ஆமென். இது எப்படி ஆகும் என்ற பல்வேறு பல அடுக்கு கேள்விகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் இந்த பரலோக பொக்கிஷம் கட்டவிழ்க்கப்படும்படியாய் நன்றி தகப்பனே. ஐயா, வானத்தின் பலகடிகள் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய், அவர்கள் பிள்ளைகளுக்காய் திறக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். mighty God, ஆமென். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வானத்தின் பலகணிகள் திறப்பதாக, வானத்தின் மதகுகள் திறப்பதாக, என் தெய்வமே, இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஓ glory, thank you Lord. சக்கபரா சந்துரு பதரா சக்கபரதரவா ஓ ருமாரா சந்துரு கபரதரா சந்துரு பதரா சக்கபரதரபோ. எங்கே இவர்கள் அகப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, எந்த வறுமையிலே, எந்த கடனிலும் கஷ்டத்திலும் குடும்ப பிரச்சனைகளிலும் அல்லது பிள்ளைகளை குறித்து, கணவனை குறித்து, குடும்பத்தை குறித்து எந்த வேதனையான சூழ்நிலைகளிலே நின்று கொண்டிருக்கிறார்களோ, என் தெய்வமே, உம்முடைய பரலோக பொக்கிஷ சாலை, ஆமென், கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை எங்களுக்காய் திறப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பரலோக பொக்கிஷம் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் இறங்கி வரும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே இந்த ராஜரீக மேன்மைகள் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்கள் தேவையெல்லாம் சந்திக்கப்படும்படியாய், ஆமென், இவர்களுக்கு வேண்டிய நன்மைகள் எல்லாம் தடைபடாதபடி எல்லா ஆசீர்வாதங்களும் கட்டவிழ்க்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. Thank you Lord. இன்று இவர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு அசைவு உண்டாகட்டும். என் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அசைவு உண்டாகட்டும். ஐயா, ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருக்கிற பகுதிகள் எல்லாம், இருளின் அந்தகாரமுமாய் இருக்கிற பகுதிகளில் எல்லாம் வெளிச்சம், அமரா ஷக்கரபோ துருமா சந்தரபா, ஓ வெளிச்சம், ஆசீர்வாதம், ஓ லார்ட், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் என் இயேசுவின் நாமத்தினாலே.
நாமத்தினாலே. தேங்க்யூ லார்ட். ஆமென். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சோர்ந்து போன பிள்ளைகள் புதுபலன் அடைவார்களாக. ஹல்லேலூயா. சோர்ந்து போன அன்பு சகோதர சகோதரிகளும் பிள்ளைகளும் புது பலன் அடையும்படியாய் கர்த்தருக்குள்ளே எழுந்து பிரகாசிக்கும்படியாய் ஒரு இரைச்சல் உண்டாகட்டும். இப்பொழுதே ஒரு அசைவு உண்டாகட்டும். ஐயா, உலர்ந்து போனவைகள் எல்லாம், கைவிட்டு போனவைகள் எல்லாம், தூரமாய் போனவைகள் எல்லாம் திரும்பி வந்து தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது போல இங்கேயும் குடும்பங்களிலே ஒரு மாற்றம் உண்டாகட்டும். தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பலகீனமானவர்கள் எல்லோரும் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்குள்ளே அவர்கள் மகன் மருமகன் மகள் மருமகன் குடும்பம் முழுவதிலும் ஆவி பிரவேசிக்கும்படியாய் கர்த்தருடைய மகிமை பரிசுத்த ஆவியின் அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் இவர்கள் எல்லோரும் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நிற்கும்படியாய் க்ளோரி சுற்றி இருக்கிற கண்கள் எல்லோரும் அதை காணும்படியாய் கர்த்தர் பிள்ளைகளை உயர்த்துவீராக. என் அன்பு சகோதர சகோதரிகளை மேன்மைப்படுத்துவீராக. எந்த விதத்திலும் இவர்கள் தோற்று போகாதபடி, வெட்கப்பட்டு போகாதபடி என் தெய்வமே, எங்கே இவர்கள் தோற்று தொலைந்து, எங்கே இவர்கள் வெட்கப்பட்டு நின்று கொண்டிருக்கிறார்களோ அந்த இடங்களிலே இவர்களுக்கென்று கர்த்தர் ஒரு ராஜரீக மேன்மையினால் இவர்கள் எல்லாம் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் கர்த்தருக்காய் நல்ல சாட்சியாய் நிற்கும்படியாய் கர்த்தருடைய அனுக்கிரகம் பரிபூரணமாய் வெளிப்படட்டும். எங்களை தாழ்த்துகிறோம் தேவ சமூகத்திலே. கர்த்தர் அப்படியாய் பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளை, காரியமெல்லாம் ரொம்ப சிம்பிள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் இரவும் பகலும் எப்பொழுதும் கர்த்தரை நினைவில் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவரை நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வழிகளில் எல்லாம் நீங்கள் அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வழிகள் நிச்சயமாய் வாய்க்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற பிள்ளைகளாய் வாழுங்கள். இந்த உலகத்திலே எந்த கொம்பனாலும், எந்த சக்தியாலும், எந்த சூழ்நிலையும் உங்களை ஜெயிக்க முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆமென்.